மனப்பக்குவத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா வாழ்க்கையே மேம்பாடாக இருக்கும். இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையே நமக்கு மேம்பாடாக இருக்கும். இந்த ஒரு வருஷத்துக்கு எஸ்பெஷலி கூட பிறந்தெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மளால் அவங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா, சரி இதை முடிச்சிருங்க, அவங்கள்ட்ட எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஏன்னா சனியனுடைய பார்வை இருக்குது, செய்ய உடவே மாட்டான் சனி. ரெண்டாவது, தாயாருக்கு ஏதாவது உடல் நில குறைவு இருந்ததுன்னா அதை உடனே சரி பண்ணுங்க. குரு இருக்கிறதுனால, குரு தனக்கு போனாலும் தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனாலையும் தாயாருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா தாயாருடைய பிரச்சனைகளை சரி செஞ்சுருங்க. சிம்மத்தில் இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு அதிபதியான சூரியன் நமக்கு 2ல் இருக்கான். ஆரம்பத்தில் இந்த வருஷ ஆரம்பத்தில் சூரியன் 2ல் இருக்கான், உச்சத்தில் இருக்கான். அதனால் தந்தை தான் நமக்கு வருமானம் வருவதற்கு, தந்தை வழியால் சில வருமானங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏதாவது பெண்டிங் கேசஸ் இருந்ததுன்னா அந்த கேஸெல்லாம் நிலுவையில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் சரியாகி நமக்கு பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு வருமானம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த உலகத்திற்கு நம்ம தெரிவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது சார். குரு பயிற்சி ஆன உடனே குரு கடகத்துக்கு போகிற 2 மாதம் கழிச்சு கடகத்துக்கு போன உடனே அதற்கு அடுத்ததாக லாபஸ்தானத்தை பார்க்குற, நம்முடைய லாபஸ்தானத்தை பார்க்குறதுக்கு 11ஆம் வீட்டை பார்க்குற குரு நமக்கு ஒரு ரிவார்டும் அவார்டும் வர்றதுக்கு, மீனராசிக்காரர்களுக்கு ரிவார்டும் அவார்டும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதையே வச்சுக்கோங்க. நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், சத்துருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு விரோதின்னு இருப்பான் இல்லையா, அலட்சியம் பண்ணிடாதீங்க. அவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது. உங்களுக்குள்ள விரோதி வேறு எங்கேயுமே இருக்க வேண்டாம், உங்களுக்குள்ளேயே இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்கலாம். நீங்கள் நல்லவன்னு நினச்சிட்டு இருப்பீங்க பல பேர், அவனே உங்களுக்கு உழ வச்சுட்டு போகிறான் பின்னாடி போய். நீங்கள் யார் கூட ரொம்ப ஈஸியாக பழகிட்டு இருப்பீங்க, அவனே அதுக்காக எல்லாரையும் நான் தப்புன்னு சொல்ல வரல, எல்லாரும் அந்த மாதிரி செய்வாங்கன்னு சொல்ல வரல. கொஞ்சம் பார்த்து பழகுங்க, ரொம்ப பார்த்து பழகுங்க. யாரையுமே அதிகமாக நம்பிடாதீங்க, எதையுமே நம்பி கையெழுத்து போட்டுறாதீங்க. இந்த ஜாயிண்ட் கையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அது பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி அதிகமாக பைசாவை லாக் பண்ணுற இடத்துல ஒன்று போட்டுறாதீங்க.